இந்த ஸ்கூல் ரொட்டீன் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு விதமாக பேக் பண்ணணும், அவங்க சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும், வந்தவொடனே வேறு கேட்பாங்க. ஸோ அது பயங்கர வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா காலையில் சமையலே வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு டெய்லி யோசிச்சியே அப்படியே தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது வந்தவொடனே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து சாதம் சாப்பிடுவான், வந்தவொடனே எனக்கு தயிர் சாதம் கொடுத்துருமா. அது வந்து நான் சொல்கிறது ஒரு செகண்ட் தேர்ட் படிக்கும்போது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒன்று பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுமா, இல்லை அப்படின்னா 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பேன். என்னென்னா ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன், எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து மில்க் ஷேக் பண்ணி கொடுப்பேன், பனானா மில்க் ஷேக், நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணி கொடுப்பேன். வெறும் நட்ஸ் மட்டும் போட்டும் மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்லட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் ஃப்ளேவரில் ஹார்லிக்ஸ் வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அது வந்து ரீசெண்டாக பிடிச்சிருக்கு. அது வந்து டெய்லி கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி. இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம கட்லெட் பண்ணலாம், இல்லாட்டி வேக வச்சு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க. இவன் வந்து கொஞ்சமாக சக்கரை போட்டு கேட்பான், வேறு வழி இல்லாமல் கொஞ்சோண்டு போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நாட்டு சக்கரை போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்மா, கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கொடுப்பேன், அவ்வளோதான். அதுலேயே ஸ்வீட்னஸ் நமக்கு இருக்கும். அதனால் இப்போ அதோட கையோட கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன், காலையில் தேய்ச்ச பாத்திரம். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்லா அந்த கனமாக இருக்கும், ட்ரைப்ளைன் வெசல்ஸ் தான் என்கிட்ட இருக்கிறது, அடிப்பிடிக்காமலும் இருக்கும். மித்துன் குட்டி வந்து கரெக்டாக வந்துட்டான். ஆனால் வரத்துக்குள்ளே இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அவன் வர்றதுக்கும் வந்தோடனே பசிம்மா கரெக்டாக இந்த பாலும் சக்கரவள்ளிக்கிழங்கும் அப்படியே வேக வச்சதையும் எடுத்து கொஞ்சம் தோல் உரித்து கொடுத்துருவேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. முன்னெல்லாம் கிழங்கு வகைகள் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, இப்பப்போ கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. தக்ஷுக்கும் இது பிடிச்சிருக்கு. ரொம்ப இதை நான் கொடுத்ததில்ல. சரி ஒரு நாள் இது பண்ணி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுலேருந்து வந்து வாரத்தில் ஒரு நாள் இது கொடுத்துருவேன். இப்போ ஸ்கூல் டைமிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் 3:30 3:15க்கெல்லாம் வந்துடுவான். இப்போ இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் லேட் ஆகுது வர்றதுக்கு. நல்லா வரும்போதே செம்ம பசியில் வருவான். பஸ் ஸ்நாக்ஸும் நான் கொடுத்துருப்பேன், ஆனால் அது தாங்காது பசங்களுக்கு. மித்துன் வந்து ஒரு நாள் டியூஷன் போகிறான், மேக்ஸ்க்கு டியூஷன் வச்சுருக்கேன், அப்புறமா கீபோர்ட் கிளாஸும் போயிட்டுருக்கான்.